மேம் நாங்கள் படிக்க உட்காந்தாலே டிஸ்ட்ராக்ஷன் ஆகிடுது, மனசு அங்கே போகுது இங்கே போகுது அப்படின்னு. இப்போ ஒரு 4 நாட்களுக்கு முன்னால் ஒரு குரூப் ஆஃப் குழந்தைங்க, அவங்களும் நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய குழந்தைங்க, அவங்க எங்கிட்ட கேட்ட போது அந்த பொண்ணுட்டு நான் தான் சொன்னேன், என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன், நீட் கிளியர் பண்ணுவேன் மேம், அப்புறம் MBBS ஜாயின் பண்ணுவேன் மேம், அதுக்கப்புறம் என்ன MTTGO ஆகணும் மேம் அப்படின்னு சொன்ன போது நான் சொன்னேன், இப்போவே அதை கற்பனை பண்ணு, இப்போவே கற்பனை பண்ணு. ஏதோ காம்ப்ளிகேஷன் இருக்குது இந்த டெலிவரியில், நீ தான் உன் கையில் ஓடுற அந்த ரேகை தான் அந்த குழந்தையோட தலையெழுத்து. அம்மாவும் கூட அந்த குழந்தைய கையில் எடுத்து பார்க்கறதுக்கு முன்னால் நீ தான் அந்த குழந்தைய தொட போகிற. பக்கத்தில் அத்தனை பேர் இருக்காங்க. உன்னுடைய எக்ஸ்பர்டிஸ், உன்னுடைய அனுபவம், உன்னுடைய ஞானம், எல்லாவற்றுக்கும் மேலே டாக்டருடைய DOCயில் நான் போடக்கூடியது என்ன தெரியுமா? கியூரிங் கிடையாது. நான் எப்போ சிங்கிறது காமன் சென்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். டாக்டர் பிளஸ்ட் வித் காமன் சென்ஸ். சாதாரண பொது புத்தி, இந்த சூழ்நிலை என்ன பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற டாக்டராக யோசிச்சுப்பாரு. அங்கே அந்த குழந்தையை காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னால், இப்போ நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது டிஸ்ட்ராக்ட் ஆகிற மாதிரி ஆகாது அம்மா. சரி அது வேண்டாமா, பைலட் அப்படின்னு ஞாபகம் போய் நீ இப்போ ஃப்ளை பண்ணக்கூடிய அந்த விமானத்தில் 350 பேர் உட்காந்துருக்காங்க, எனக்கு திடீர்னு போர் அடிக்குது அப்படின்னு சொன்னால் எத்தனை உயிருக்கு உத்தரவாதம் நீ கொடுக்க வேண்டியிருக்கும்? அப்போ என்ன எடுக்கிறோம்? படிப்பு ஒரு பொழுதுபோக்க அடிக்கிறோம். யாரோ சம்பாதிக்க, யாரோ சமைச்சு போட நாம் இங்கே கிளம்பி வரோம், யாரோ பாடம் எடுக்க. அவங்க பாவம் 3 மணி நேரம் ப்ரிப்பேர் பண்ணால் மட்டும்தான் 1 மணி நேரம் உனக்கு பாடம் எடுக்க முடியும். அப்போ கவனச்சிதறல் கட்டுப்படி ஆகுங்கிற மனதுக்குள்ளே நீங்கள் இருக்கீங்க. 1000 மொபைலை கொண்டு வந்து அத்தனையும் ஓப்பன் பண்ணி உன் கண் முன்னால் வச்சாலும் பார்க்கறதில்ல நீ முடிவு பண்ணிட்டேன்னா, மொபைல் இஸ் நாட் அ டிஸ்ட்ராக்ஷன் அட் ஆல். முடிவு பண்ண வேண்டியது நீ, முடிவு பண்ண வேண்டியது நீ. மாற்றம் வர வேண்டியது நம்ம தலைக்குள்ள. அப்போ ஃபோக்கஸ் அண்ட் ஒன்லி ஃபோக்கஸ். அடுத்த 10 வருஷம் கழிச்சு யாராக இருப்பேன், எங்கே இருப்பேன், எப்படி இருப்பேன், எதனால் இருப்பேன் அப்படின்னு உனக்கு புரிந்து கொள்ள முடியும். அப்படின்னா கண்டிப்பாக நோ காசிப்னு போட்டுட்டேன். நோ காசிப்னு போட்ட போதே உனக்கு மேலே மரியாதை வந்துடும். நோ காசிப்னு போட்ட போதே அடுத்தவங்க மேலே உனக்கு மரியாதை வந்துடும். அதனால் 2 பக்கமும் மரியாதை வந்ததுன்னா 24 மணி நேரம் 48 மணி நேரமாக விலகிடும். நீ பெரிய பெரிய ஆட்களெல்லாம் யோசிச்சுப்பாரு. அவங்க வம்பு பேசுனது கிடையாது, அடுத்தவங்களை கேவலப்படுத்தினது கிடையாது. எப்படி மகாத்மா காந்திக்கு மட்டும் 24 மணி நேரம் 48 மணி நேரமாக அவ்வளோ எக்ஸ்பேண்ட் ஆச்சு? ஹவ் வாஸ் இட் ஸோ இலாஸ்டிக்? இது மட்டும்தான். என் மேலே எனக்கு மரியாதை இருக்குது, உன் மேலே எனக்கு மரியாதை இருக்குது, என் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, உன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. நான் இதுக்கு பொருளை பேசணும், எத்தனை வேலை செய்யலாம். அடுத்தது ஃபோக்கஸ் ஃபோக்கஸ் ஃபோக்கஸ். இந்த ஃபோக்கஸும் முடிச்சுட்டேன் இல்லையா? இதற்கப்புறம் வர வேண்டிய இன்னொரு பெரிய ஒன்று விஷயம் இருக்குது. ஃபோக்கஸ் அண்ட் முதல்ல சொன்ன அந்த நோ காசிப், செல்ஃப் ரெஸ்பெக்ட், இது ரெண்டும் சேர்ந்தால் மட்டும்தான் கான்ஃபிடென்ஸ் வரும். அடுத்தவங்களை கேவலப்படுத்துகிற யாருக்கும் தன்னம்பிக்கை ஒரு சொட்டு கூட இருக்காது. யாரையாவது கேவலப்படுத்துகிறோம், கிண்டல் பண்ணுறோம், உருவத்தை பார்த்து எதை பற்றி நீ கேலி பண்ணி சிரித்தாலும் புரிஞ்சுக்கோ, உன்னை பற்றி உனக்கு மதிப்பீடு ரொம்ப குறைவு. அப்போ உண்மையான கான்ஃபிடென்ஸ் எப்போ வரும்? உன்னை பற்றிய மிகப்பெரிய உன்னுடைய தோல் வலி உனக்கு எப்போ புரியும்? உன்னுடைய உறுதி உனக்கு எப்போ புரியும்? அப்படின்னா மனதுக்குள்ளே கற்பனை பண்ணி பார்க்குற, நீ எந்த நிலைமையில் இருக்கிற, எந்த நிலைமையில் இருக்கிற. ஒரு அழகான ஜென் கதை உண்டு. பிகாஸ் சைக்காலஜி சேஸ் வி திங்க் இன் பிக்சர்ஸ். மனிதர்கள் படங்களாகத்தான் நம்மளால் கற்பனை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. யூ திங்க் இன் பிக்சர்ஸ். என்ன ஆனாலும் அடுத்த நிமிடம் அந்த காட்சி உன் கண் முன்னால் வரணும். இப்போ மிகப்பெரிய ஒரு மல்யுத்த வீரர் இருக்கார். அந்த மல்யுத்த வீரருக்கு தனியாக இருக்கும்போது தன்னுடைய குருவை கூட மிஞ்ச அவரால் முடியும். தனக்கு சொல்லிக் கொடுத்த, பாடம் சொல்லிக் கொடுத்த அந்த ஆசானை கூட மிஞ்சும் அளவிற்கு வலுவானவர். ஆனால் 10 பேர் பார்க்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சால் தன்னுடைய மாணவர்கள் கிட்ட கூட அவர் தோற்று போயிடுவார். அந்த அளவுக்கு ஒரு பதட்டமான நிலைமையிலே, சிம்மரிங் அப்படின்னு சொல்லுவோம், கொதி நிலையிலே இருக்கக்கூடிய மனது. இந்த கொதி நிலையில் இருக்கக்கூடிய மனது கண்டிப்பாக தேர்வுக்கு போகும்போது எல்லாம் மறந்து போகிறது அதனால தான். அப்போது ஒரு குரு கிட்ட வராரு. வந்து குரு கிட்ட கேட்குறாரு, நான் என்ன பண்ணட்டும், எனக்கு ரொம்ப அச்சமாக இருக்குது. அப்போ குரு சொல்கிறார், ஒன்றும் பண்ண வேண்டாம், இந்த கடல் எதிரில் இருக்குது, கடலுக்கு எதிரில் தான் இந்த ஆசிரமம் இருக்குது, இங்கே உட்காந்து கடலையே பார்த்துட்டு, கடலையே பார்த்து 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 என்ன நினைன்னா, இந்த அலைகளாக உன்னை மாற்றிக்கொள் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த அலைகள் சாதாரணமாக வந்து போய் காலை வருடி கொண்டு போகக்கூடிய அலைகள் அல்ல, ஆழிப்பேரலைகள் மாற எல்லாரையும் விழுங்கிடுவேன், எல்லாரையும் விழுங்கிடுவேன் அப்படின்னு சொல்லி எக்காலமிட்டு வரக்கூடிய அலைகளாக உன்னை நினைத்துக்கொள் அப்படின்னு சொல்கிறார். முதல் ஒரு நாள் இவர் வேறு, அலைகள் வேறு. 2வது நாள் அலைகளினுடைய மாற்றத்தை பார்த்துட்டே இருக்காது. 3வது நாள் வரும்போது தான் என்பது மறந்து போய் அலைகளாக மாற ஆரம்பிக்குது இந்த மிகப்பெரிய மல்யுத்த வீரருடைய மனது. நாட்கள் போக 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 கடல் முன்னால் வந்து உட்கார வேண்டிய தேவையே இல்லை. கண்ணை மூடிக்கொண்டாலே அலைகளைப் போல அவரால் எழும்ப முடியும், அலைகளைப் போல அவரால் வீழ முடியும், அலைகளைப் போல அவரால் எல்லோரையும் ஆட்கொள்ள முடியும். அத்தனையும் முடியும். அது அத்தனையும் மனக்கண்ணுக்குள்ளே தானே மனிதனாக இல்லாமல் ஒரு ஆழி பேரலையாக அவர் உணர 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 எதையெல்லாம் பார்த்து பயந்தாரோ அந்த பயமெல்லாம் கண்ணை விட்டு வெளியில் போயிடுச்சு. 1 மாத காலத்திற்கு அப்புறம் அவர் அந்த தியான நிலையிலிருந்து ஒவ்வொரு நாளும் கற்பனை செய்து தியான நிலையிலிருந்து வெளியில் வரும்பொழுது அந்த ஆசான் கிட்ட கேட்குறாரு, இனி நான் போகலாமா அப்படின்னு சொல்கிறாரு.
நீ போகலாம், ஆழிப்பேரலையை போல போகலாம், மிகப்பெரிய பேரலையை போல போகலாம், எல்லாவற்றையும் கபலீகரம் செய்து கொள்ளக்கூடிய ஆற்றல் உள்ள அலையை போல போகலாம், சாதாரண மல்யுத்த வீரன் அல்ல அப்படின்னு புரிந்து கொள் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அவர் தோல்வியே அடையலைன்னு அந்த ஜென் புத்திசம் வரும். யோசித்து பார்க்கும்போது அதுதான் தோணும். விவேகானந்தர் சொல்லக்கூடியது கூட அதுதான். நீ எதை நினைக்கிறாயோ அதாகவே நீ மாறிவிடுவாய் அப்படின்னு சொல்லக்கூடியது. குழந்தைகளையே நினைத்து கொண்டிருக்கக்கூடிய அம்மா குழந்தைகளை பார்க்கும்போதெல்லாம் குழந்தையாக மாறுற மாதிரி, எப்பொழுதுமே வெற்றியை மட்டுமே நினைத்து கொண்டிருக்கக்கூடிய வெற்றியாளர்களுக்கு தோல்வி கூட வெற்றியின் இன்னொரு பக்கமாக தெரிகிற மாதிரி, எங்கெல்லாம் போய் நிற்கணும், யாராக நிற்கணும், எப்படி நிற்கணும்னு நீ முடிவு பண்ணுறியோ அதை மறுபடியும் மறுபடியும் மனக்குள் காட்சியாக கொண்டு வா. தட் இஸ் எக்ஸாக்ட்லி வாட் யூ கால் யோர் கான்ஃபிடென்ஸ். யாரோ கொடுத்து வரது இல்லைம்மா நம்பிக்கை. ஏதோ 10 நிமிஷம் நான் பேசுகிறேன், 15 நிமிஷம் பேசுகிறேன், 1 மணி நேரம் பேசுகிறேன், உன்னை பார்த்து பேசிட்டு போகும்போது கண்டிப்பாக மேடம் சொன்ன மாதிரி எனக்கு பயங்கரமான தைரியம் வந்துருச்சு, நீ நினைக்கிறது எவ்வளோ சத்தியமோ அவ்வளோ சத்தியம், நாளைக்கு திரும்பி வரும்போது அத்தனையும் கீழே போயிடும் அப்படிங்கிறது. என்ன காரணம்? யாராவது கொடுக்கக்கூடியது வெறும் இரவல் வெளிச்சம் மட்டும்தான். உனக்குள்ளிருந்து வந்தால் மட்டும்தான் அது உன்னுடைய நம்பிக்கை. என்னிடமிருந்து வந்தால் அது இரவல் வாங்கிய நம்பிக்கை. இப்போ அந்த பயிற்சிக்குள்ளே போ. எப்பெல்லாம் மனம் தடுமாறுதோ, எப்பெல்லாம் என்னால் முடியுமா அப்படின்னு தோணுதோ, எப்பெல்லாம் பக்கத்தில் இருக்கிறவங்களும் அடுத்தவங்களும் அத்தையும் சித்தியும் மாமியும் இதெல்லாம் உனக்கு ஒன்றும் வராது அப்படின்னு சொல்கிறாங்களோ அப்பெல்லாம் புரிஞ்சுக்கோ, 2 பேரை நம்பக்கூடாது. ஒன்று, கல்வி தேவையில்லைன்னு சொல்கிற நபர்களை தயவு செஞ்சு நம்பாது. 2வது, உன்னால் முடியாதுன்னு சொல்கிற நபரை நம்பவே நம்பாது. ஏன்னா உன்னால் முடியாதுன்னு சொல்கிற நபருக்கு அளவுகோல் என்னன்னு கூட கிடையாது. அவரது தோல்விகளை அளவுகோலாக வைத்துக்கொண்டு ஒன்று அளந்துட்டு இருப்பாங்க. அவங்களால முடியல, அதனால ஒன்னால் முடியாதுன்னு சொல்லுவாங்க. 100 மார்க் வாங்கினாலும் பெரிய காரியமா, 100 வாங்கினவங்களாம் என்ன சாதிச்சிட்டாங்க அப்படின்னு யாராவது கேட்டாங்க அப்படின்னா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ, அவங்க 35 கூட தாண்டலை அப்படின்னு. 100 வாங்குறது எவ்வளோ பெரிய விஷயம்னு அவங்களுக்கு தெரியும், வாங்கினவங்களுக்கு தெரியும். படிக்கிறது தான் பெரிய விஷயமா அப்படின்னு கேட்ட கேள்வி தப்பான கேள்வி. ராங் கொஸ்டின் வில் நெவர் கெட் அ ரைட் ஆன்சர். கிடைக்காம கிடைச்ச கல்வி. அப்போ படிப்பு வேண்டாம் அப்படின்னு யாராவது சொன்னா, ஊடகத்திலேயோ நாடகத்திலேயோ திரைப்படத்திலேயோ எத்தனைப்பட்ட பெரிய பிரபலமாக இருந்தாலும் சரி, கல்வியை கொச்சைப்படுத்தினால் இந்தியா கற்காலத்துக்கு திரும்பி போயிடும். இழுத்து கொண்டு வந்திருக்கோம் இந்தியாவை. 2023க்கு கொண்டு வந்து நிறுத்திருக்கோம் இந்தியாவை. அத்தனை குழந்தைங்களுக்கும் பள்ளிக்கூடம் போக முடியும், அத்தனை குழந்தைங்களுக்கும் கல்லூரிக்கு போக முடியும், அத்தனை குழந்தைங்களுக்கும் மேற்படிப்பு படிக்க முடியும். ஏன் அமெரிக்காவில் அண்ணாந்து பார்க்கக்கூடிய அத்தனை பேரும் கூகுளா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிமிர்ந்து பார்த்தீங்கன்னா இங்கிருந்து போன ஒரு குழந்தை தான் அங்கே உட்காந்துட்டு இருக்கு. கல்வியை போல கேடயம் கிடையாது, கல்வியை போல ஆயுதம் கிடையாது. ஒரு காலத்திலையும் ஒத்துக்காதேம்மா. நான் யாரையும் சந்தேகத்தோட பார்க்க மாட்டேன். கல்வி இல்லைன்னு சொல்ற நபர்களை மிகவும் சந்தேகத்தோட பார்ப்பேன் நான். ஏன்னா கஷ்டப்பட்டு மேலே கொண்டு வந்திருக்கோம். உங்களை தரன்னு பின்னால் இழுத்துட்டு போயிடுவாங்க. டாக்டர் சொன்ன மாதிரி ஆண் ஆதிக்கம் அல்ல, பெண் அடிமைங்கிறது வேற. டாக்டர் ஆண் ஆதிக்கம் செலுத்தி பெண் அடிமையாவது வேற, பெண் தன்னுடைய தாழ்வு மனப்பான்மைக்கே அடிமையாகிறது அப்படிங்கிறது வேற. கல்வி மட்டும் அவளுக்கு கிடைக்க பெறாமல் போகுமே, ஆனால் மண்ணில் இருக்கக்கூடிய புழு கூட தன்னை நதுக்கிறவங்களுக்கு எதிராக நிற்கும், பெண்ணுக்கு கூட முடியாமல் போயிடும். அதனால கல்வியை 1000 கையோடு அரவணைச்சிக்கோ. கிடைக்க பெரியாத ஒரு பெரிய சான்ஸ், எனக்கு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கோ. உன்னை அளக்க உன்னால் மட்டும்தான் முடியும், வேறு யாரும் கிடையாதுன்னு புரிஞ்சுக்கோ. நீ இப்போ கூட சொல்லலாம், என்னை பார்த்து கிண்டல் பண்ணவங்க, கேலி பண்ணவங்க, உன்னால் முடியாதவங்கன்னு சொன்னவங்க அத்தனை பேர் முன்னாலே நான் எழுந்திரிச்சு நிற்பேன் மேடம் அப்படின்னு என்கிட்ட சொன்னால் நான் சொல்லேன், அப்போ கூட தப்பு தாண்டா பண்ணுறேன். அப்போ கூட அந்த நபர்களுடைய அளவுகோலால் தான் உன் உயரத்தை அளந்துட்டுருக்கேன். நீ உயரமாக போவே, அவங்க அண்ணாந்து பார்ப்பாங்கன்னு மட்டும் சொல்லு. அதை விட்டுட்டு அவர்களுக்காகலாம் உயரக்கூடாது, உயர்வதற்காகவே படைக்கப்பட்டிருக்க. நீ அப்படி எடுத்துட்ட அப்படின்னா யாருக்காகவும் உயர்ந்து நின்று யாரிடமும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. யூ நீட் நாட் வேலிடேட். A strong woman, a woman of class does not wait for validation. ஏற்றுக்கொள்வதற்காக அவள் காத்து நிற்பது இல்லை. அடுத்தது, மேம் இதெல்லாம் பேசலாம் மேம், எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை எங்களுக்கு தானே தெரியும், எங்கள் கவலை எங்களுக்கு தானே தெரியும். ஏன்னா பல பள்ளிக்கூடங்களுக்கு நாங்கள் போயிட்டு வந்து குழந்தைகளோடு ஒரு இன்டராக்ஷன் அப்படின்னு வரும்பொழுதெல்லாம் பெரும்பாலான குழந்தைகள் சொல்லாமலும் சொல்ல முடியாமலும் மென்று விழுங்கி கொண்டு சொல்லக்கூடியது குடும்ப சூழ்நிலை சரியாக இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியது தான். ஆசிரியர்கள்கிட்ட இருக்கக்கூடிய அத்தனை ஆசிரியர்கள்கிட்ட எனக்குள்ள மிகப்பெரிய விண்ணப்பம், வகுப்பறை தான் குழந்தைகளை நாகரீகமாக நடத்துவதற்கு உத்தரவாதம் தரக்கூடிய ஒரு இடம். வீதி கண்டிப்பாக அப்படி நடத்தும் நான் சொல்ல மாட்டேன், பேருந்து நடத்தும்னு சொல்ல மாட்டேன், வீடு நடத்தும்னு கூட சொல்ல மாட்டேன், தாய் தகப்பன் நடத்துவாங்கன்னு கூட சொல்ல மாட்டேன். Because children stand as a witness for the love and hatred of parents. பெற்றவர்களின் அன்புக்கும் பெற்றவர்களின் வெறுப்புக்கும் ஒற்றுமொத்த சாட்சியாக நிற்கக்கூடியது குழந்தைங்க தான். அதுவும் இந்த 10 பருவத்தில் இருக்கக்கூடிய குழந்தைங்க யூ வெரி வல்னரபிள். தொடுவேன் அப்படின்னு சொல்ல வேண்டாம், இப்படி கையை நீட்டினாலே விழுந்துற அளவுக்கு மனது நைந்து போயிருக்கக்கூடிய குழந்தைகள் நிறைய பேர் இருப்பீங்க. அப்போது பெரிய விஷயமாக மனதில் கொண்டு வர வேண்டியது இது என்ன அப்படின்னு சொன்னால், மறுபடியும் ஒரு கதையை சொல்கிறேன். உங்கள் மாதிரி வயது இருக்கக்கூடிய ஒரு குழந்தை, ஒரு மாணவன் தன்னுடைய குரு, ஜென் புத்திஸ்ட் குரு, அவர்கிட்ட போகிறான்.
போய் அவர்கிட்ட சொல்கிறான், ரொம்ப வருத்தத்தோடு சொல்கிறான், எனக்கு வெறும் சோகம் தான் இருக்குது, வருத்தம் தான் இருக்குது, அப்பா சரியில்லை, அம்மா எப்போ பாரு அழுதுட்டுருக்காங்க, அண்ணா குடும்பத்தை விட்டு இறங்கி போயாச்சு, அக்காவுக்கு திருமணம் காத்துட்ருக்கு, என்னால் முடியலை, தாங்க முடியலை, எனக்கு என்னதாவது பண்ணுங்க, ஐ ஷுட் கம் அவுட் ஆஃப் திஸ் சேட்னஸ். எப்போ பாரு மை பெர்மனன்ட் டெம்பரமெண்ட் இஸ் சேட்னஸ். நிரந்தரமான சோகத்துக்குள்ளே உட்காந்துருக்கேன் நான், எனக்கு வருத்தமாக இருக்குது, தாங்க முடியல அப்படின்னு அவன் சொல்லும் பொழுது அவர் சொல்கிறார், உட்காரு ஒரு நிமிடம் வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. போய் இதை போன்ற இது ஒரு திஸ் இஸ் அ பிளாஸ்டிக் பாட்டில், இது இல்லாமல் ஒரு கண்ணாடி குவளை ஒன்று கொண்டு வந்து கொடுக்குறாரு. அது நிறைய தண்ணியும் கொண்டு வராரு. கொண்டு வந்துட்டு கையில் ஒரு பிடி உப்பை கொண்டு வராரு. உப்பை கொண்டு வந்துட்டு இந்த கண்ணாடி குவளை, சின்ன குவளை, அதில் தண்ணி இருக்குது, அதில் இந்த ஒரு பிடி உப்பை போடுறாரு. பார்க்குறேன், என்னுடைய கவலையை பற்றி பேசுகிறேன், வேதனையை பற்றி பேசுகிறேன், வலியை பற்றி பேசுகிறேன், இவர் பொருத்தமே இல்லாமல் ஒரு கண்ணாடி கோலையில் இருக்கக்கூடிய தண்ணீருக்குள்ளே உப்பை போட்டுட்டு என்ன பண்ணிட்டுருக்காரு அப்படின்னு கலந்துட்டு அவர் சொல்கிறார், இதை குடி அப்படின்னு சொல்கிறாரு. குரு சொன்னால் செஞ்சு தான் ஆகணும். ஆனால் வாய்க்கிட்ட கொண்டு போகும்போதே அவனுக்கு தாங்க முடியல, அதனுடைய கரிப்பு தாங்க முடியல. முதல் வாய் வரும்போதே அப்படியே பிரட்டி கொண்டு வெளியில் வருது அவனுக்கு. சரி அப்படின்னு சொல்கிறாரு. மறுபடியும் ஒரு பிடி உப்பை எடுத்துகிட்டு வராரு. இது ஒரு நாள் குடிக்க முடியல. ஐயோ கண்டிப்பாக குடிக்க முடியாது, கரிப்பு தாங்க முடியல, நாக்கு எனக்கு உள்ளே போகாதது அப்படின்னு சொன்னேன். ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு பிடி உப்பு எடுத்துகிட்டு வராரு. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஏரி இருக்குது, அந்த ஏரி தண்ணியில் மறுபடியும் இந்த உப்பை போடுறாரு. போட்டுட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் சொல்கிறார், இந்த தண்ணியை ஒரு கை எடுத்து குடிச்சுப்பார் அப்படிங்கிறார். எடுத்து குடிச்சு பார்க்குறான். குடிச்சு பார்த்து உப்பு கரிக்குதா அப்படின்னு கேட்குறாரு. உப்பே தெரியலையே இதில் அப்படின்னு சொல்லும்பொழுது அவர் சொல்கிறார், இதுதான் வலியில் கூடுதலும் குறைவும் யாருக்கும் கிடையாது. உங்கள் வலி உங்களுக்கு, என் வலி எனக்கு, உங்கள் வேதனை உங்களுக்கு, என் வேதனை எனக்கு. இது கையில் இருக்கக்கூடிய உப்பு, அது சின்ன குப்பியில் போட்ட போதும் அதே அளவு உப்பு, அந்த ஏரியில் போட்டதும் அதே அளவு உப்பு. ஆனால் வலியை எவ்வளோ உணரணுங்கிறது உங்கள் சாய்ஸ். அது சின்ன குடுவைக்குள்ளே போட்டு எனக்கு மட்டும் எனக்கு மட்டும் எனக்கு மட்டும்னு உட்காந்துருக்க போகிறீங்களா? எத்தனையோ பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை எனக்கும் தான், தாண்டிட்டேன் அப்படின்னா ஒன்றும் பெரிய விஷயமா இருக்காதுன்னு உணர போகிறீங்களான்னு கேட்குறேன். அப்போது உன்னுடைய பிரச்சனைகளை இங்கே எங்கிட்ட கேள்வியாக வந்து கேட்கறதுக்கு முன்னால் குழந்தைங்க நினைக்க வேண்டியது அதுதான். இதை உப்பினுடைய அளவு ஒன்று தான், வலியினுடைய அளவு ஒன்று தான். யூ ஆர் நாட் கோயிங் டு டிக்ரீஸ் த பெயின். ஒரே பிடி உப்பு தான். ஆனால் வித் வாட் வேர் டு யூ மிக்ஸ் இட் அப்படிங்கிறது தான் இருக்குது. எவ்வளோ பெரிய கலையத்தில் அதை கரைக்கிறாய், எவ்வளோ சிறிய கலையத்துக்குள் கலைக்கிறாய். உன் கண்ணுக்குள்ளப்பட்ட என் குடும்பம், எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, என் கவலை, என் வேதனை அப்படின்னு நினைக்கக்கூடிய வயசில் தான் இருக்குது. கொஞ்சம் கூட எக்ஸ்பேண்ட் தி கண்டெய்னர் இன் விச் யூ டிசால்வ் திஸ் பெயின். எந்த பாத்திரத்தில் உன் வேதனையை போட்டு கலக்கிறாயோ அதை இன்னும் கொஞ்சம் கூட விரிவுபடுத்து, விசாலப்படுத்து. அப்படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எனக்கு ஒரே ஒரு எண்ணம் மட்டும்தான் உன்னை பற்றி தோணுது. 15 வயசுலையும் 16 வயசுலையும் 17 18 வயசுலையோ இல்லை 20 வயசுலையோ இருக்கக்கூடிய மாணவிகள் அத்தனை பேரும் உலகத்தின் எந்த பகுதியில் இருக்கக்கூடிய 15 வயது குழந்தைக்கும் கிடைக்கக்கூடிய கல்வியின் தகுதியோடு தரத்தோடு உனக்கும் கிடைத்தால் மட்டும்தான் அதற்கு பேர் கல்வி. அப்போ உன் கிளாஸில் இருக்கக்கூடிய 40 பேரோட நீ போட்டி போடவே இல்லை அம்மா. ஒரு 35 பேர் உங்கள் பேட்சில் இருக்காங்கன்னா 35 பேரோட நீ போட்டி போடவே இல்லைடா. நீ யாரோட போட்டி போடுற அப்படின்னா இதே 15 வயசில் 9ஆம் வகுப்பில் உட்காந்துருக்கிற குழந்தையோட அல்லது 10ஆம் வகுப்பில் இருக்கிற குழந்தையோட, உலகளாக இருக்கக்கூடிய குழந்தையோட. அது அடிலைடில் இருக்கலாம், சிட்னியில் இருக்கலாம், டோக்கியோவில் இருக்கலாம், நியூயார்க்கில் இருக்கலாம், இல்லை தாராபுரத்தில் இருக்கலாம், எங்கே இருந்தாலும் சரி. அந்த அளவு தகுதியோட கல்வியை உன்னால் கொண்டு போக முடியும் அப்படின்னா உன் கையில் இருக்கக்கூடிய மொபைலை நீ அதுக்கு பயன்படுத்துகிற, குப்பைக்கு பயன்படுத்தவே படுத்தாது. நல்ல விஷயங்களை நாங்கள் பார்க்கும்போதே குப்பை வந்து கொட்டும். நல்ல விஷயங்களை தான் பார்த்துட்டு இருப்போம் நாங்கள். ஆனாலும் எங்களுக்கு தெரியும் நாங்கள் தொடாமையே அடுத்தது வந்து விழக்கூடியது தேவையில்லாத குப்பையாக இருக்கும். வயசும் பயிற்சியும் பக்குவமும் முதிர்ச்சியும் இருக்கக்கூடிய நபர்களால் அதை தாண்டி போக முடியும். வயசும் பயிற்சியும் பக்குவமும் முதிர்ச்சியும் இல்லாத குழந்தைகளுக்கு அது மிகப்பெரிய ஒரு சறுக்கக்கூடிய ஒரு பாதையாக மாறிப்போகும். அப்படி மாறும் பொழுது கால் சரிக்கு உள்ளே போயிடும். அப்போத்தான் நான் ஆசிரியர்கள்கிட்ட விண்ணப்பிக்கிறேன். மிக நாகரிகமாக நடத்தப்படக்கூடிய இடம் இதுதான். குழந்தைகளுக்கு இந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக உண்டு. ஒரு தகப்பன் என்கிட்ட சொன்னது, 9ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய என்னுடைய மகனை அந்த பள்ளிக்கூடத்தில் ஹாஸ்டலில் கொண்டு போய் விட்டுருக்கேன். அவர் வந்து குழந்தைய கூட்டிகிட்டு போயிடுங்கன்னு சொல்லிட்டாரு. பிரின்ஸிபல் கூட்டிகிட்டு போயிடுங்க, உங்கள் பையன் வந்து ரொம்ப மோசமாக அவன் கிளாஸ்மேட்டுக்கு அவன் லவ் லெட்டர் கொடுத்துட்டான். சரி, அடுத்தது தப்பு தப்பான படமெல்லாம் பார்க்குறான், அவனை கூட்டிகிட்டு போயிடுங்க. அவர் கூட்டிகிட்டு போகிறதுக்காக போயிட்டுருக்கார் ட்ரெயினில். இப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், என்ன பண்ண போகிறீங்க? எனக்கு வெக்கமாக இருக்குது, எனக்கு அவமானமாக இருக்குது, எனக்கு கூச்சமாக இருக்குது, இவன் என் பையன் சொல்லுவேன் எனக்கு கேவலமாக இருக்குது, நான் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவனுக்கு என்ன பண்ணியிருக்கேன் தெரியுமா, இந்த பொண்ணை எப்படி திருத்திருக்கேன் தெரியுமா, அந்த பையனை நிறைய சொல்கிறார். வேதனை தானே. சரி, எல்லாம் கேட்டதுக்கப்புறம் நான் சொன்னேன், அவன் கிளாஸ்மேட், இது வரைக்கும் உங்கள் கூட இருந்த குழந்தை, அது திடீர்னு கொண்டு போய் படிக்கிறதுக்காக 9ஆம் வகுப்பில் கொண்டு போய் விட்டுட்டீங்க. யாரும் இல்லை, அதுக்கு ஹாஸ்டல் தான் இருக்குது. அம்மாவுடைய அரவணைப்பு இல்லை, அப்பாவுடைய அரவணைப்பு இல்லை, தம்பியோட விளையாட்டு இல்லை, தாத்தாவுடைய அரவணைப்பு எதுவுமே இல்லை. பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் 15 வயசு 14 வயசு குழந்தைய விட்டுட்டீங்க.
அவங்ககிட்ட அன்பா பேசின ஒரு பொண்ணை பார்த்தோன்னா அதுதான் காதல் அப்படிங்கிற மாதிரி தான் சினிமாக்கள் சொல்லுது. அந்த குழந்தைக்கு அதுதான் தெரியும். மறுபடியும் சொல்றேன், அதுக்கு 14-15 வயசு தான். அவன் அந்த அப்பாட்ட ரொம்ப சிரிச்சுட்டே கேட்டேன், நீங்கள் எத்தனை பேர் என்ன தப்பா நினைப்பீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனாலும் கேட்குறேன், ஒரு பெண்ணிடம் என்னுடைய அன்பை செலுத்துவதற்கு இதை விட நாகரிகமான ஏதாவது ஒரு வழி உலகத்தில் இருக்கிறதா? ஒரு லெட்டரில் தனக்கு தெரிஞ்ச மாதிரி எதையோ எழுதி கொண்டு போய் அந்த பொண்ணுகிட்ட கொடுக்கறத தவிர, அதை விட கொடுக்கறது சரியா தவறா நான் பேசவே இல்லை. இதை விட நாகரிகமான எதையாவது எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? ஊடகங்களையும் நாடகங்களையும் திரைப்படங்களையும் வர எந்த கேவலத்துக்குள்ளேயும் அந்த குழந்தை போகலை. ஆமாம், உடனே ஹெச்எம் கூப்பிட்டு கொடுத்துட்டாங்க. யாராவது தலைமை பொறுப்பில் இருந்தால் அவங்களுக்கும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். அவர்கிட்ட சொன்னேன், பையனை கூட்டிகிட்டு வரும்போது நீங்கள் சொல்ல வேண்டிய ஒன்று, இங்கே பாரு, நீயே நான் பணம் கொடுத்து தான் படிச்சுட்ருக்க, இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம் தோன்றது வேறு, ஆனால் அவங்க அப்பாவுக்கு ஒன்று நம்பிக்கை வரணும் தானே, உண்மையில நம்பிக்கை வரணும் அப்படின்னா உனக்கு இன்னும் வயசாகணும் தானே, வயசானா மட்டும் போதாது, நீ இன்னும் படித்து மேலே வரணும் தானே, மேலே வந்து பெரிய வேலைக்கு வரணும் தானே, பெரிய வேலைக்கு நீ வரக்கூடிய அடுத்த 10 வருஷத்துக்குள்ளே இந்த பப்பி லவ் மறந்து கூட போயிருக்கலாம். நீ மிகப்பெரிய இடத்துல போய் பெரிய ஆளாக ஆகும்போது அந்த குழந்தையோடைய அப்பா யார் கோவப்பட்டாரோ அவர் தனியாக ஒரு நிமிஷம் மனசில் நினைக்கலாம், ஐயோ ஐ மிஸ் தட் பாய், சே அந்த பையனை மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு பையனை உறுதி கொடுத்து மேலே கூட்டிகிட்டு வருவீங்களா? அதை விட்டுட்டு ஏதோ லவ் லெட்டர் கொடுத்தான்னு நீங்கள் என்னமோ அவமானம், என்ன சார் உலகத்தில் பண்ணக்கூடாத அத்தனையும் பண்ணிட்டு நெஞ்ச நிமித்திட்டு உலகமே நடந்துட்டு இருக்கும்போது ஒரு 14 வயசு குழந்தை அதுக்கு என்ன தெரியும்னு நினைக்கிறீங்க? அது பார்த்த காட்சிகள் என்ன? சரி, அடுத்தது கெட்ட கெட்ட படங்கள் எல்லாம். நான் சொன்னேன், அந்த படத்தை அந்த குழந்தை உருவாக்கலை, அந்த படத்தில் அந்த குழந்தைக்கு எந்த நம்பிக்கை எதுவுமே தெரியாது அதுக்கு. ஆனால் இது ஒரு போதை. உங்களுடைய மொபைல் ஃபோனை பற்றி இதை விட தெளிவாக உங்ககிட்ட யாரும் பேச முடியாது. உன்னுடைய சறுக்கல்கள் எங்கெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். யாதுமானவளாக உறுதியான ஒரு குழந்தையாக மாறணும் அப்படின்னு சொன்னால் சறுக்கலே இல்லாத இடத்த தாண்டி போகிறதுல எதுவும் கிடையாது. சறுக்கலும் வழுக்கலும் இருக்கக்கூடிய இடத்தில் சறுக்காமலும் வழுக்காமலும் போகணும். அதுதான் பெரிய விஷயம். சறுக்காமலும் வழுக்காமலும் போகிறது மட்டுமல்ல, சறுக்கியவர்களுக்கும் வழுக்கியவர்களுக்கும் கையை கொடுத்து தூக்கி கொண்டு போகணும். அதுதான் பெரிய விஷயம். அவங்கள உட்காந்து அசைப்படுறதுக்கு அல்ல, நாம் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போங்க, ஒன்றும் இல்லை, ஒரு விஷயமும் இல்லை, அப்பா பக்கத்தில் இருக்கேன்டா, பயமே படாதே அம்மா, அப்பா இருக்கேன் இல்லைடா. இப்போ தான் ஒரு ஆணோடையும் ஒரு பெண்ணோடையும் நிற்க வேண்டியது. பெண் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வருதா, டீச்சர்கிட்ட வராங்களா, டீச்சர் தோளில் கையை போட்டு சொல்லணும், பயப்படாதடா, இருக்கும், எல்லார் மனதுக்குள்ளேயும் எல்லாம் வந்துட்டு தான் போச்சு, வந்தது நின்றுக்கும், நின்னது போயிருக்கும், வந்தது போகாமையே கூட இருக்கும், வெளியில் காமிக்காமல் இருந்திருப்போம், எத்தனையோ இருக்கு இல்லையா? எல்லா மனதும் புரிந்தமானது அல்லவே. அப்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, குழந்தைய அரவணைச்சு வாங்க, அப்பா கூட இருக்கேன்டா, இதெல்லாம் இந்த வயசில் இருக்கும் கணுமா, தாண்டி போயிடலாம் வாடா அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு திருப்பி கூட்டி போனால் பக்கத்து வீடு அடுத்த வீடு என்ன பண்ணுவாங்க அப்படின்ன போது நான் சொன்னேன், ஏன் சார் உங்களுக்கு பொய் சொல்ல தெரியாதா அப்படின்னு. என்ன மேம் இப்படி? நான் பொய் சொல்வேன் சார் அப்படின்னு. நான் என்ன பொய் சொல்வீங்க? தனியாக ஹாஸ்டலில் விட்டேன், சோறே திங்காமல் படுத்துட்டு இருக்கான், உடம்பெல்லாம் 10 கிலோ இழைச்சி போச்சு, படிப்பெல்லாம் போதும்னு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன், எங்கள் கூட உட்காந்து படித்தா போதும் அப்படின்னு பக்கத்து வீடு அடுத்த வீடுகிட்ட நான் சொல்லுவேன் சார் அப்படின்னு சொன்னேன். என் குழந்தைய விட எனக்கு உண்மை முக்கியம் இல்லை, என் குழந்தையோட மன அமைதியை விட எனக்கு முக்கியம் கிடையாது. எடுத்துக்கொள்ள வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு எங்கள் காலத்தில் தான் சொல்கிறதெல்லாம் நிறுத்திட்டு 2023 தாண்டி போகிறது ரொம்ப கஷ்டம். குப்பையை கொண்டு வந்து குழந்தைங்க முன்னால் கொட்டியிருக்கோம். யாதுமானவளாக ஒவ்வொரு குழந்தையும் மாறணும் அப்படின்னா யாதுமானவர்களாக மூத்த தலைமுறை அங்கே வந்து நிற்கணும், தோள் கொடுத்து நிற்கணும், பயப்படாத நான் இருக்கேன் சாஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லணும். ஆசிரியர்கள் பக்கத்தில் நான் இருக்கேன்டா, பயப்படாத, விரலை பிடிச்சிக்கோ கணுமா, விரல் வேண்டாமா கையை பிடிச்சிக்கோ, கை வேண்டாமா தோளில் தூக்கி வச்சு கொண்டு போய் அங்கே விடுறேன், 20 வயசை தாண்டிட்டேன்னா ஊருக்கெல்லாம் நீ நீதி போதனை சொல்லுவேம்மா அப்படின்னு சொல்லி கூட நிற்கணும்.